ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லவா? கேட்குறீங்களா? பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சர்னு ஒரு ராஜா அந்த தேசத்தை ஆண்டு வந்தாங்களாம். அப்போது 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட ஒரு பொற்சிலையை நிறுத்தினாராம். அது தூரா சமபூமின்னு ஒரு இடத்துல நிறுத்தினாராம். அப்போ அந்த பொற்சிலையை எல்லாருமே வழங்கணும்னு சொன்னாங்களாம். அப்போ கட்டியக்காரன் நாகஸ்வரம், எக்காலம், வீணை, தம்பூரு ஆகிய கீத வாக்கியங்கள் ஊதும்போது நீங்கள் எல்லாம் தாழ விழுந்து பணியணும், இல்லைன்னா அந்நேரமே நீங்கள் அக்னி சூளையில் போடப்படுவீங்கன்னு சொன்னாங்க. உடனே நாகஸ்வரம், எக்காலம், வீணை, தம்பூரு ஆகிய கீத வாக்கியங்கள் ஊதுனாங்களாம். அப்போ எல்லாரும் தாழ விழுந்தாங்களாம். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் பணியலியாம். அதனால ஒருத்தன் ராஜாட்ட போய் சொன்னானா, ராஜாவே என்றும் வாழ்க, நீர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட பொற்சிலையை நிறுத்தினேன். அதை வழங்காட்ட அந்நேரமே அக்னி சூளையில் போடப்படுவீர்னு சொன்னீர். சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ 3 பேரும் பணியவில்லை அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்கள இங்கே கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய பொற்சிலையை வழங்காமல் போனது என்ன, நான் இன்னொரு வாய்ப்பு கூட தருகிறேன், நீங்கள் பண்ணிங்கன்னு. ஆனால் சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ சொன்னாங்க, இதை பற்றி உங்களிடம் நாங்கள் ஏன் சொல்ல வேண்டும்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களை ஆராதிக்க மாட்டோம் என்று சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ சொன்னாங்க. உடனே நேபுகாத் நேச்சர் கடுங்கோபம் பட்டு அக்னி சூளையை 7 மடங்கு அதிகமாக சூடாக்குனார். தன்னுடைய இராணுவத்தில் பலமான புருஷர்களை அழைச்சு சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோவை கெட்ட சொல்லி அக்னி சூளையில் போட சொன்னாங்க. அவங்க கெட்டி அக்னி சூளையில் போட போகும்போது அவர்கள் இறந்து விட்டார்கள். சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ கெட்டுன்றவர்களாக அக்னி சூளை நடுவே போடப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சர் திடீரென்று ஆச்சரியமாக அக்னி சூளையை பார்த்தா. மந்திரிகளிடம் சொன்னால், நாம் 3 பேரை அல்லவா போட்டோம், எப்படி 4 பேர்? நாலாவதவர் ஏசப்பாக்க சாயல போல இருக்குது அப்படின்னு மந்திரிகள்கிட்ட சொன்னாராம். உடனே நேபுகாத் நேச்சர் தேவனுடைய தாசர்களை சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ வெளியே வாங்கன்னு உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டாராம். அவங்க வெளியே வந்தாங்களாம். எல்லாரும் கூடி நின்று அவங்களுக்கு ஒரு முடி கூட கருகி போகலையாம். நெருப்புக்க வாசனம் கூட அடிக்கலையாம். அதனால ராஜா ஒரு கட்டளை போட்டார், நீங்கள் சாத்ராக், மேஷா ஆராதிக்கிற தேவனையே நீங்களும் ஆராதிங்க. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ பணிகிற தேவனை உண்மையான தேவன். இதுலண்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். நம்மளுக்கு என்ன சூழ்நிலைனாலும் அவரையே பற்றி கொள்ளணும். தேங்க்யூ.